ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க என்னுடைய பூந்தோட்டத்தை பார்க்கலாம். என்னுடைய பூந்தோட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி தான். ரோஜாப்பூ பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ரோஜா செடி வளர்க்குறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால் நான் இது தொட்டி, டப்பா, பாரில் இதில் வச்சு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு நல்ல பலனை கொடுக்கும். நான் என்னுடைய ரோஜா செடிக்கு ஆட்டு எருவை தான் உரமாக கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி தான். இது வெள்ளை கலர் செம்பருத்தி. மொத்தம் 10 கலரில் நான் செம்பருத்தி வச்சுருக்கேன். இது நான் நேரடியாக மண்ணில் தான் நட்டு வச்சுருக்கேன். இந்த செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்னுடைய தோட்டத்துலேயே இருக்குது செம்பருத்திலேயே எனக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும். நல்லா பெருசாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட மொட்டு தான் இந்த பூவை விட ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும், மொட்டே பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் தொங்கட்டான் செம்பருத்தி. இதுவுமே ரொம்ப அழகாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது சிவப்பு கலர் அடுக்கு செம்பருத்தி. இது அதுக்கு முன்னாடியெல்லாம் இதுதான் தலையில் வச்சுக்குவாங்க. இப்போ தான் ரோஸ் கலராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி. இது கேரளா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொங்கட்டான் செம்பருத்தி, இல்லைன்னா கொடை செம்பருத்தின்னு சொல்கிறது. இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரோஸ் கலர் அடுக்கு செம்பருத்தி. இது மரமாக போயிடுச்சு. நான் வெட்டி விட்டு நல்லா தழுத்துருக்கு. பூ பறிக்கணுன்னா கூட வளைச்சி தான் பறிச்சுக்குவேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தன கலரில் ஒத்த செம்பருத்தி. இது சாமிக்கு வைக்கிறதுக்கு எனக்கு இந்த பூ தான் நான் பறித்து வைப்பேன். பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தன கலரில் தொங்கட்டான் செம்பருத்தி. இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நான் செம்பருத்தியெல்லாம் ஒரே இடத்துல தான் வரிசையாக வச்சுருப்பேன். அப்போ தான் கலராக பூத்துருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி, சிவப்பு செம்பருத்தி. இதான் நாட்டு செம்பருத்தின்னு சொல்கிறது. இந்த பூ தான் நம்ம சாப்பிடலாம். இதில் இலையும் பூவையும் தலைக்கு அரைச்சி தேய்ச்சி குடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கனகாமரம், மஞ்சள் கனகாமரம். இது டில்லி கனகாமரம்னு சொல்லலாம். இப்போது சீசன் ஓஞ்சிருச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் நந்தியாவட்டை. இந்த பூ அதிகம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது மொட்டாக இருக்கும்போதே பறிச்சிருவாங்க. இந்த மொட்டு மாலை கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த பூவெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வாரத்துக்கு காயாமல் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் ஊசி கனகாம்பரம். இது அடுத்தது மஞ்சள் கலர் அலமோண்டா. இது பாருங்கள் வீட்டு வாசலில் ரொம்ப மங்களகரமாக அழகாக இருக்கும். இந்த கொடியோட அழகாக அந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கலர் இருக்குது. ஒன்று சாண்டல் கலர், ஒன்று வைலட்டு. அது இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது வீட்டு வாசலில் காசு தும்பை இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வெள்ளை கலர் காசு தும்பை வளர்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் சூரியகாந்தி மாதிரியே ஒரு மஞ்சள் கலரில் பூ பூத்துருக்கு. ஆனால் அது பேர் என்னென்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் கொத்து கொத்தாக நிறையா பூக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் வாடாத செடி வச்சா அழகாக இருக்கும், நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வாடாமல்லி வளர்த்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிவப்பு கலரில் அவ்வளோ அழகான பூக்கள் இருக்குது. ஆனால் இது செடி பேர் எனக்கு தெரியலை. இது செடியாக தான் இருக்குது. பாருங்கள் இதுவும் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் மாணிக்கம் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகு. பாருங்கள் இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மனசை ஈஸியாக கவர்னா இந்த பூ தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதோட விதைகள்லாம் எடுத்து நிறைய போட்டிருக்கேன், முளைச்சி வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் செவந்தி. சீசன் முடிஞ்சாலும் நான் தொட்டியில் வளர்க்குறதுனால இப்போ எனக்கு பூத்திகிட்ருக்கு இந்த செவந்தி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துண்ணூற்றி பச்சலை. இது முகத்தில் பரு இருந்தால் இதில் உள்ள சாறை எடுத்து தொட்டு வச்சோன்னா பரு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா புதினா. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தது கடையிலேருந்து. அதிலே பார்த்திங்கன்னா இலையை கிள்ளிட்டு தண்டை நட்டு வச்சுருந்த 3 பாக்ஸில். அது பாருங்கள் எப்படி தழைச்சி வந்திருக்கு அப்படின்னு. நான் இப்போ காசு கொடுத்து வாங்குறது கிடையாது. இந்த செடியிலேருந்து தான் இப்போ நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன். என்னுடைய இந்த தோட்டம் பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.